வணக்கம். இந்த பதிவு எஸ்ஜிடி போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியருக்கான பதிவு இது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தாலும், பிஇஓ படித்தாலும், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எது படித்தாலும் தகுதி தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு தரத்திற்கான முக்கியமான கேள்விகள் 10ஆம் வகுப்புலேருந்து தான் எடுக்கிறாங்க. நிறைய தகுதி தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு முக்கியமான பாடமாக இருக்குது. அதனால் 10ஆம் வகுப்பை படிங்க. அதை படிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. எஸ்ஜிடி 10ஆம் வகுப்பு தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஒன்றாம் இயர்லேருந்து 7 இயல் வரைக்கும் கொடுத்தாச்சு. 2025 எடிஷன் படி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் கையில் இருக்க புக்கை வச்சும் படிக்கலாம். இந்த பிடிஎஃப் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பதிவில் தான் பிடிஎஃப் முடிஞ்சிருச்சு. தேவைப்படுறவங்க கீழே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, எல்லாருக்கும் தேவைப்படாது. அதுக்கப்புறம் எஸ்ஜிடி எக்ஸாம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்குறேங்க. ஏங்க, பிப்ரவரி மாதம் தான் நடக்குது. ஜனவரி மாதம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வேலை பார்க்குறவங்களுக்கு டெட்டு வரப்போகுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. வராது, நிப்பாட்டிடுவாங்கன்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் டிஆர்பி எப்போ என்ன பண்ணுறாங்கன்னு உங்களால் கணிக்க முடியாது. கவர்மெண்ட்டு சொன்னால் டிஆர்பி செஞ்சிடும். கவர்மெண்ட்டு மாறப்போகுது. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்போது கண்டிப்பாக இன்னும் 2வது மாதமே நடக்குது. இன்னும் 2 மாதம் என்ன வேற மாறலாம். அதனால் இந்த யூடியூப்பில் தேவதையின் குரலும் வரும், சைத்தானின் குரலும் வரும், நல்ல விஷயமும் வரும், கெட்ட விஷயமும் வரும். நான் சொல்கிற மாதிரி தான், எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஒப்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. போன எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதி வேலை வாங்குற வரைக்கும் எவ்வளவோ விஷயம் நடந்தது. எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகு கூட எஸ்ஜிடியை கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எழுத போகிற வரைக்குமே அடுத்த வாரம் கேன்சல் ஆக போகுது, டெட் எழுதின எல்லாருக்கும் வருஷலாக நிப்பாட்டி வச்சு வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேசுவாங்க. பேசுகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்தவங்க வேலைக்கு போக முடியாமல் உட்காந்துருக்காங்க. இந்த பேசுகிறதையே கண்டுக்காமல் படித்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் வேலை வாங்கிட்டு கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க. நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பாடத்தை படிக்கலாம். பிரம்மம் அப்படிங்கிறது பிரபஞ்சனோட துணைப்பாடம். நீங்கள் எப்போயாவது மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை புதைச்சி வச்சுருக்கீங்களா? ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு அது வளருதான்னு ஊற்று பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் பார்த்து ஒரு இலை சின்னதாக வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாம் வச்ச செடி சின்னதாக பூ பூக்கும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ அழகாக இருக்கும். அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. இந்த கதை நல்லாயிருக்கும். பிரபஞ்சனோடது. பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். இந்த பிரபஞ்சத்துக்கே வைத்தியம் பார்த்தது நம்ம பிரபஞ்சன் தான். ஏன்னா அவர் பேர் வைத்தியலிங்கம். பிரபஞ்சன் புதுச்சேரி, பி பூன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாப்பின் பூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரி பிரபஞ்சன். 5th ஸ்டாண்டர்டில் இவரை பற்றி இருக்குது. இவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என பல்வேறு இலக்கிய தலங்களில் இயங்கியவர். பிரம்மம் சிறுகதை பிரபஞ்சனின் சிறுகதைகள் என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பிரம்மங்கிற சிறுகதை எதுலேருந்து எடுத்திருக்காங்க? பிரபஞ்சனின் சிறுகதைகள்ங்கிற தொகுப்பிலேருந்து எடுத்திருக்காங்க. இவரின் வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் தான் 1995ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை வாங்குச்சு. பிரபஞ்சம், வானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபஞ்சம்னா உலகம், வானம் 2 சேம் மாதிரி வருதா? வானம் வசப்படுங்கிறதுக்கு தான் பிரபஞ்சன் அவார்டு, சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. எந்த வருஷம் வாங்கியிருக்காரு அப்படின்னா 95. 95 வயசில் எல்லாம் எங்கே போவாங்க? வானத்துக்கு போயிடுவாங்க இல்லையா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 95 வானம் வசப்படும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மனி. இவரோட படைப்புகள்லாம் இதில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஃபுல் சென்டென்ஸையுமே கொடுப்பாங்க, படிச்சுக்கோங்க. இல்லை, கதை சொல்லிட்டேன் இல்லையா? ஒரு வீட்டு வாசலில் கொஞ்சம் இடம் இருக்கும். இல்லை முருங்கை மரம் நட்டு வளர்ப்பாங்க. அதை ஸ்டார்டிங்லேருந்து அது துளிர் விடுறதுலேருந்து அது பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, அவங்க லைஃப்லேயே அந்த முருங்கை மரம் ஒரு பார்ட்டாக ஆகிடும். அதுவும் ஒரு ஆள் மாதிரி ஆகிடும். ஒரு நாள் அடிக்கிற மழையில் அந்த முருங்கை மரம் உடஞ்சிரும். கீழ் தண்டு மட்டும்தான் இருக்கும். அந்த எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தெருவில் இருக்கும் எல்லாருமே இந்த மரத்துலேருந்து தான் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் வீட்லேயும் ஒரு பெரிய முருங்கை மரம் இருந்தது. அந்த தண்டு மட்டும்தான் இருக்கும். அந்த தண்டு நின்று இருந்தது. மரத்திலிருந்து ஓரிடத்தில் சின்னதாய் கிளைத்திருந்தது. ஒரு நாள் அந்த கீழே விழுந்த மரத்தோட தண்டு இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது அது தளிர்த்திருந்தது. ஆம், உயிர் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு பிரபஞ்சன். உயிர் போகலை, எவ்வளோதான் நடந்தாலும் திரும்ப முளைச்சி வருது அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாரு. பிரபஞ்சன் சிறுகதை படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும்.
நாம் இதில் திருவிளையாடற் புராணம் பார்க்க போகிறோம். பரஞ்சோதி முனிவர் இயற்றினது. முதல்ல நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம். நூல்வெளி பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் விரிவும் சிறப்பும் கொண்டது. இந்த நூலில் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம்னு 3 காண்டங்கள் இருக்குது. சிலப்பதிகாரம் மாதிரியே 64 படலங்கள் இருக்குது. பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் பிறந்தவர். வேதாரண்யங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிவபக்தி மிக்கவர். இவர் 3 பாடல் எழுதியிருக்காரு. வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி முதலியன இவர் இயற்றிய வேறு நூல்களாகும். 3 என்னென்ன? வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. பரஞ்சோதி முனிவர் இயற்றினது 3 காண்டங்கள், 64 படலங்களை கொண்டது. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். வில்லேர் உழவன்னா மன்னன், சொல்லேர் உழவன்னா புலவர். ஒரு புலவர் வராரு, ராஜாவை பார்க்கறதுக்காக வராரு. அங்கே ராஜா மட்டுமே தூங்குற ஒரு கட்டில் இருக்குது, அதில் படுத்து தூங்கிடுறாரு. ஒரு அசதியில் தூங்கிடுறாரு. ஆனால் ராஜா வந்தவர் அதை பார்த்து கோவப்படாமல் அவருக்கு கவரி வீசுறாரு, அதாவது விசிறி வீசி விடுறாரு. அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. யார் அப்படின்னா மூசிக்கீரனார். அந்த புலவர், தூங்கின புலவர் மூசிக்கீரனார். கவரி வீசினது பெருஞ்சேரல் இரும்பொறைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய மனுஷன், அதாவது கோவப்படாமல் பொறுமையாக இருக்கார் இல்லையா, அவன் பெரிய மனுஷனாக தான் இருப்பான். அப்போது பெருஞ்சேரல் இரும்பொறை, தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறைங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்க. நுழையும் முன் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர். கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவருக்கு கொடையாக கொடுத்து மகிழ்வர். இறைவனும் புலவரின் அறிவை போற்றுவான். அறிவில் சிறந்த புலவருக்காக தூது செல்பவன் யாரு? இறைவனா. புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன் யார்? இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த உணர்த்துறதுக்காக தான் இந்த நிகழ்வு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் முன்னுரை கொடுத்துருக்காங்க. என்ன காண்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா திரு ஆலவாய் காண்டம் பார்க்க போகிறோம். அதில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலசேகர பாண்டியன்கிற மன்னனை பார்த்து இடைக்காடனார் பாடல் ஒன்று படிப்பார். இடைக்காடனார் யாருன்னா கபிலரின் நண்பருங்கிறத கொடுத்துருக்காங்க. பாடல் படிக்கும்போது குலசேகர பாண்டியன் என்ன செஞ்சிருப்பாரு? தலையை ஆட்டாமல் உட்காந்துருப்பார். அவர் கழுத்து வலியோ என்னவோ தெரியல, தலையை ஆட்டாமல் எந்த அப்ரிசியேஷனும் கொடுக்காம இருந்துருவார். இடைக்காடனாருக்கு கோபம் வந்துடும். பாட்டை பாடி முடிச்சுட்டு நேராக போய் சிவபெருமானை பார்த்து, நான் பாட்டு பாடினேன், அவர் மதிக்கலை, என்னை எதுவும் சொல்லலை, அவர் என்னை இகழது, என்னை அசிங்கப்படுத்தலை, தமிழாக இருக்கிற உன்னோட மனைவியையும் தமிழுக்கு பொருளாக இருக்கிற உன்னையும் தான் அவர் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லவும் சிவபெருமானுக்கு அது கோபம் ஆயிடுறதாகவும் கதை இது. அதனால் சிவபெருமான் அந்த கோயிலை விட்டுட்டு வட ஆலவாயில் போய் தங்கிடுவார். வட திரு ஆலவாயில் போய் தங்குவார். ஒய்ஃபோட போய் வேறு வீடு கட்டி அங்கே தங்கிடுவார். இது தெரிஞ்ச குலசேகர பாண்டியன், நீ பெரிய ஆள் தானே, நான் சின்னவன், செஞ்சதை பொறுத்து அருளக்கூடாதா அப்படின்னு கேட்கவும் திரும்ப ரிட்டன் வந்துடுவார். அதான் இந்த ஸ்டோரி. பார்க்கலாமா? பாடலோட சேர்த்து பார்த்தா நல்லாயிருக்கும். இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். கலிந்த பெரும் கேள்வியினான் எனக்கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல் மொழிந்து அரசந்தனை காண்டும் என தொடுத்த பணுவலோடு முறி தீம் தேன் வலிந்தொழுகும் தாரணை கண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தான் ஆள். இதில் சொற்பொருள் கேள்வினான் அப்படின்னா நூல் வல்லான். கேள்வினான்னா நூல் வல்லான். கேண்மையினான் அப்படின்னா நட்பினான். பணுவல் அப்படின்னா நூல். பணுவல்னா நூல், தார்னா மாலை. என்ன மீனிங் அப்படின்னா, குலசேகர பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வியறிவு மிக்கவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இடைக்காடனார் என்னும் புலவர் கலைகள் முழுதும் உணர்ந்த நண்பர் கபிலரின் மேல் அன்பு கொண்டு அப்புலவர் மிகவும் இனிய தேனொழுகும் வேப்பமாலை அணிந்த பாண்டியன்ட்ட இயற்றிய கவிதையை படித்தார் அப்படிங்கிறதா இந்த பாடலில் இருக்கிற மீனிங். அடுத்த பாட்டு பார்க்கலாம். மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். சந்நிதியில் விழுந்தெழுந்து தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல் நிதியே, திரு ஆலவாய் உடைய நாயகனே, நகுந்தார் வேம்பன் பொன்னிதி போல் அளவு இறந்து கல்வியும் மிக்க உளன் என்று
புகழக் கேட்டு சொல் நிறையும் கவிதொடுத்தேன் அவமதித்தான் சிறிதும் முடிதுலக்கான் ஆகி. சிறிதும் முடிதுலக்கான் ஆகினா கொஞ்சம் கூட தலையாட்டல, லைட்டாக தலையாட்டினா அந்த பிரச்சனையே இல்லை. அதை அவர் சொல்கிறாரு. சொல்லும் பொருளும் என்னென்னு பாருங்கள். ஆலவாய்னா மதுரை, தார்னா மாலை, இறந்த அப்படின்னா கடந்தன்னு அர்த்தம், புகழ அப்படின்னா சொல்ல, முடினா தலை. இடைக்காடனார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து என்ன சொல்கிறாரு? தமிழறியும் பெருமானே, அடியார் நல் நிதி போன்றவனே, அடியாரோட நல் நிதி போன்றவனே, திரு ஆலவாயில் உறையும் இறைவனை அழகிய வேப்பமலர் மாலை அணிந்த பாண்டியன்ட்ட போய் கல்வி செல்வமும் மிகு உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதையை படித்தான். அவனோ சிறிதேனும் சுவைத்து தலையசைக்காமல் புலமையை அவமதித்தான் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது பாட்டு பாருங்க. என்னை இகழ்ந்தனனோ சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்னா முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான் அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. இடைக்காடன் இறைவன்கிட்ட போய் இதன் மூலம் பாண்டியன் என்னை இகழல, சொல்லின் வடிவமாய் இருக்கிற உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையும் தான் அவமதித்தான் அப்படின்னு சினத்தோடு சொல்லிட்டு போகிறாரு. அந்த சொல்கிறது வேர்படை போல் இறைவன் திருச்செவியில் ஏறுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சொல் பொருள் பாருங்கள். மொழிந்து அப்படின்னா கூறி, முனிவுனா சினம், உரைப்ப அப்படின்னா கூற. இறைவன் கோயிலை விட்டு நீங்குதல். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொழியும் ஆற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க உருவு மறைத்து உமையாய் நங்கையோடும் வானவர்தம் பிரானெழுந்து புறம் பெய்த்தான் புறம் பொய்த்தான் கோவிலின் நேர் வடவால் வையை ஆனந்தி தேன்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. கோயிலை விட்டு வெளியேறி இடைக்காலருக்கும் அவரோட நண்பரான கபிலருக்கும் மகிழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் என்ன பண்ணார்? அவரோட லிங்க உருவத்தை மறைச்சிக்கிட்டு தன்னோட உமாதேவியோட போய் வட ஆலவாயில் தங்கிட்டார். அவரே ஒரு கோயிலை உருவாக்கி தங்கினதாக சொல்லியிருக்காங்க. சொல் பொருள் பாருங்கள். அகத்து வகைனா மனமகிழ்ச்சி, வானவர்னா தேவர். கோயிலில் லிங்கத்தை காணும், சிவபெருமானை காணும். அப்போ என்ன ஆகும்? கோயிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாத மன்னன் இறைவனை வேண்டுறாரு. மன்னன் என்ன பண்ணுறாரு? யார் இந்த மன்னன்? குலசேகர பாண்டியன் வேண்டுறார் பாருங்க. அல்லதை என் தமரால் என் பகைஞ்சரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருவம் சுருங்கிற்றலோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய். இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் அப்படின்னு புலம்புறாரு. என் அப்பனே என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. சொல்லும் பொருளும். தமர்னா உறவினர், ஆதிகளால் அப்படின்னா முதலியவற்றார், தொல்லைனா தொன்மையானன்னு அர்த்தம். அடுத்து இறைவனோட பதில் சொல்கிறாரு. இறைவன் பதில் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நீ எல்லாம் சரியாக தான் பார்த்துக்கிற, இந்த இடைக்காலனுக்கு எதுக்கு லைட்டாக தலையசைக்காமல் போயிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஓங்குதன் பனைச்சூள் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்கவும் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்ந்தலாலே அங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தோம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இறைவன் மன்னன்கிட்ட பேசுகிறாரு. நம்புங்க, நடந்திருக்கான். இறைவன் மன்னனிடம் சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு நான் ஒருபோதும் போக மாட்டேன், இருந்தாலும் நீ இடைக்காடனரை இகழ்ந்த குற்றத்தினால தான் நான் இடைக்காடன் மீது கொண்ட அன்பினால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு குலசேகர பாண்டியனோட ரிப்ளை, பெண்ணிமை வாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையன்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏந்தினான் இறைஞ்சினானே. பாருங்கள், இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு பண்ணால், சின்னவங்க தப்பு பண்ணால் பெரியவங்க பொறுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வானிலிருந்து ஒழித்த இறைவனோட சொல்ல கேட்டு உமையை ஒரு பாகத்திற்கொண்ட மேலான பரம்பொருளே, புண்ணியனே, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா?
நான் ஏதாவது தப்பு பண்ணால் நீ பொறுத்துக்கிறது தானே உனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அவரையே மடக்கிட்டான். சொல்லும் பொருளும் பாருங்கள். மாற்றம்னா பதிலுரை. மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். இறைஞ்சுதல் அப்படின்னா பணிந்து வேண்டுதல். அடுத்து அப்புறம் சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் மன்னன் என்ன பண்ணுறாரு, புலவருக்கு மரியாதை செய்கிறாரு. விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதார் நிறை நீர் கும்பக் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாடத் தம்போர் சேக்கை மேற்கற்றோர் சூழ மதிப்புனை காடன் தன்னை மங்கள அணிசை தேற்றி. எல்லாமும் செஞ்சு நிறைய எல்லா வாசனை திரவியங்கள் பூக்கள் மாலை எல்லாம் போட்டு அவரை கூல் பண்ணுறாரு. சொல்லும் பொருளும் பாருங்கள். கதலி அப்படின்னா வாழை, பூகம்னா கமுகு, கவரினா சாமரை, அதாவது கவரிமானின் முடியில் செஞ்ச விசிறி அப்படின்னு சொல்லுவாங்க. விதானம்னா மேற்கூரை, கதலிகைனா கொடி, சேக்கைனா இருக்கை. 9வது பாடல் பாருங்கள். மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். எல்லாமும் செஞ்சு அவருக்கு முறைப்படி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு மன்னிப்பு கேட்குறாரு குலசேகர பாண்டியன். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவித்தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்று சொல்லாம். நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்று சொல்லாம். தன்னிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன. மன்னன் புலவன்ட்ட மன்னிப்பு கேட்டதோ அவங்களும் என்னோட கோபத்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. வணங்கினான். நுண்ணிய கேள்வியுடைய புலவர்களும் என்ன சொல்கிறாங்களாம், மன்னா நீ கூறியது அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்களோட சினமான தீ தணிந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நுவன்றனா கூறிய, தண்ணியனா குளிர்ந்த, என்னன்னா அசைச்சொல். அவ்வளோதான், பாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இலக்கண குறிப்பு பாருங்கள். கேள்வினான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும்னா வந்ததுன்னா என்னும்மை. தணிந்து அப்படிங்கிறது தனி இத்து இந்தானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. சாரியை தூ படற்கை வினைமுற்று விகுதி. தணிந்ததுங்கிறதுல தூ என்னன்னு கேட்டுருவாங்க, படிச்சுக்கோங்க. இதோட பாடல் முடியுது. அடுத்து புதிய நம்பிக்கைங்கிற துணைப்பாடம். மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அமெரிக்க கருப்பின பெண்மணி. இந்த பெண்மணியோட போட்டோ கொடுத்துருப்பாங்க, இதான் இந்த பெண்மணி. அவங்களுக்கு முன்னாடி ஒரு 10 தலைமுறை வரைக்குமே யாருமே பள்ளிக்கூடமே பார்த்ததில்ல, பள்ளி படிப்புக்கே போனதில்ல. இவங்களோட பரம்பரையில இவங்க தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்க. கருப்பின பெண்களே நிறைய பேர் படிக்க முடியாது, கருப்பினத்துல இருக்கிறவங்க படிச்சதே கிடையாது, அவங்களுக்கு பள்ளிக்கூடமே கிடையாது. ஆனா அதை உருவாக்குனது இவங்க தான். அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மேக்லியோட் பெத்யூன் அப்படிங்கிறது முக்கியமான பேரு. மேரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க அப்பா பேரு சாம். இவங்க பருத்தி காட்டுல வேலை செய்வாங்க. அமெரிக்காவிலே வெள்ளையர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு துணி துவைச்சு கொடுக்கறது அந்த மாதிரி வேலை செய்வாங்க. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போகும்போது, வெள்ளையின பெண்மணிகள் இருக்கிற வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற பொம்மையெல்லாம் எடுத்து விளையாடுவாங்க. அங்க ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை கையில எடுத்து ஓபன் பண்ண போகும்போது அங்க இவங்க பசங்க இருக்காங்க இல்லையா, குடுங்க, உனக்கு படிக்க தெரியாது குடு அப்படின்னு புடிங்கிடுவாங்க. அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு நமக்கு படிக்க தெரியாதுங்கிறது அது எப்பவுமே அவங்க மைண்ட்ல ஒழிச்சுக்கிட்டே இருந்து அது பின்னாடி அவங்களோட இனத்துல இருக்கிற எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விதைய ஊன்றுச்சு. அதுதான் பாடமா சொல்லியிருக்காங்க, படிச்சு பார்த்துக்கோங்க. மேரி மேக்லியோட் பெத்யூன். இதுல நூல்வெளி பார்க்கலாம். புத்தகம் ஒன்று. ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் அப்பெண் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கி காரணமாகுது. குப்பை கொட்டுற இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்க காரணமாகுது இந்த உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற வார்த்தை. எல்லாருக்கும் படிப்பை கொடுக்கணும், கருப்பினங்களுக்கு கருப்பினத்தவர்களுக்கு படிப்பை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது இந்த பெண்மணி தான். உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் யாருன்னா அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மேக்லியோட் பெத்யூன். இந்த மாபெரும் கல்வியாளரோட வாழ்க்கைய உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். மேரி மேக்லியோட் பெத்யூனோட வாழ்க்கை வரலாறு தான் உனக்கு படிக்க தெரியாது. அதை மொழிபெயர்த்தது நூலாக படைத்தது கமலாலயன். இவருடைய இயற்பெயர் வே குணசேகரன்.
இவர் என்னவா இருக்காரு அப்படின்னா வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிறார். இது டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? அதை படிச்சுக்கோங்க. வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியது யாரு? கமலாலயன் என்கின்ற வே குணசேகரன். ஒரு பாடல் இந்த பாடலோட முடியுது. முத்துக்குமாரசுவாமி பிழைத்தமிழ், எழுதுனது குமரகுருபரர். நூல்வெளி பார்க்கலாம். குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசுவாமி பிழைத்தமிழில் செங்கீரை பருவத்தில் 8ஆம் பாடல் இங்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவது தான் பிள்ளைத்தமிழ்னு அர்த்தம். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாட்டு அப்படின்னு இதில் 100 பாடல்கள் இருக்கு. இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2 வகைப்படும். குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டுன்னு இன்னொருத்தர் பார்த்தோம். யாரு? பரஞ்சோதி முனிவர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்கள் இவர் இயற்றியுள்ளார். தனியாக இதில் இருக்க டிஃப்ரெண்ட்டான நூலை எடுத்து கேட்டாலும் குமரகுருபரர் தான் சொல்ல தெரியணும். அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படிங்க. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குமரகுருபரர். சிலம்பு, கிங்கினி இது காலில் அணிவது, அரைஞான் இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் குலை அப்படிங்கிறது காதில் அணிவது, சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது. பாருங்க, செங்கீரை பருவம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. செங்கீரை செடி இருக்கு, கீரை செடி இருக்கு இல்லையா, அது காற்றில் ஆடுவது போன்று குழந்தையோட தலை 5-6 மாசங்கள்ல மென்மையா அசையுமா. இந்த பருவத்தை தான் செங்கீரை பருவம்னு சொல்றோம். 5-6 மாதம். இப்பருவத்தில் குழந்தை தன் கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைத்தும் ஆடும். அதுதான் செங்கீரை பருவம். அந்த பருவத்தில் ஒரு குழந்தை இப்படி நடந்து வருது. அது யாருன்னா முருகர் அப்படி சொல்லி ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் ஆடுக செங்கீரை. செம்போனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணியோடும் ஒளி திகழ் அரைவடமாட பைம்பொன் அசும்பிய தொந்தியோடும் சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதல் பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் குலை காதும் அசைந்தாட கட்டிய சுழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தொடுமாட அம்பவள திருமேனியுமாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. குழந்தைக்குள்ளது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ஆதி வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரைன்ட்டாங்க. முருகரை தான் சொல்லி பாடுறாங்க இந்த பாடலில். பாருங்க, அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற, பண்டினா வயிறு, உச்சின்னா தலையுச்சி கொண்டை. தலையுச்சி கொண்டை தான் உச்சி. இது செங்கீரை பருவ பாடல். அவ்வளோதான், இதோட முடியுது. நம்ம நோட்ஸை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்த பாடங்களை 10ஆம் வகுப்பில் கேள்வி பதிலாக பார்க்கலாம். முதல்ல பிரம்மம் அப்படிங்கிற துணைப்பாடம் பிரபஞ்சனோடது. பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். பிரபஞ்சன் எந்த ஊரை சேர்ந்தவர்? புதுச்சேரி. பிரபஞ்சன் இயக்கிய இலக்கிய தலங்கள் சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை. பிரம்மம் சிறுகதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு என்னது? பிரபஞ்சனின் சிறுகதைகள்ங்கிற தொகுப்பில் தான் பிரம்மங்கிற கதை இருக்குது. வானம் வசப்படும் என்ன வகை நூல்? வரலாற்று புதினம். வானம் வசப்படும்ங்கிறது வரலாற்று புதினம். எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? வானம் வசப்படும் 1995. பிரபஞ்சனின் படைப்புகள் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மனி. அடுத்து திருவிளையாட புராணம். குலசேகர பாண்டியர் யாரு? பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த மன்னன். தமிழ் புலமையில் சிறந்த விளங்கிய மன்னன். இடைக்காடனார் யாரின் நண்பர்? கபிலரின் நண்பர். இடைக்காடனார் யார் முன்பு கவிதை படித்தாரு? குலசேகர பாண்டிய மன்னன் முன்பு. மன்னன் இடைக்காடனாரின் கவிதையை எவ்வாறு நடத்தினான்? பொருட்படுத்தாமல் அவமதித்தான். மனம் வருந்திய இடைக்காடனார் யாரிடம் முறையிட்டார்? இறைவனிடம் முறையிட்டார். மன்னனின் பிழையை உணர்த்த இறைவன் என்ன செய்தார்? கடம்பவன கோயிலை விட்டு நீங்கினார். இறைவன் எங்கு சென்று தங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார். இதை அறிந்த மன்னன் என்ன செய்தார் அப்படின்னா தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டினான். மன்னன் இடைக்காடனாருக்கு
சிறப்பு செய்தார். மன்னன் இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தார். பின்னர் இறைவன் கோவிலுக்கு திரும்பினார். கலிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் அப்படிங்கிறது எந்த காண்டத்தில் வருது? திரு ஆலவாய் காண்டம். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலாம். அந்த பாட்டில் எந்த வரியை கொடுத்துட்டு காண்டம் கேட்டாலும் சொல்லணும். அதே மாதிரி இடைக்காடனார் தமிழ் சொல்லின் வடிவமாக யாரை சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். பார்வதி தேவியை சொல்கிறாரு. சொல்லின் பொருளாக யாரை சொல்கிறாரு? இடைக்காடன் சிவபெருமான சொல்கிறாரு. கேள்வினான் என்பதன் பொருள் நூல் வல்லான். கேண்மையினான்னா நட்பினான். பணுவல் அப்படின்னா நூல். தார்னா மாலை. ஆளவாய் அப்படின்னா மதுரை. இறந்த அப்படின்னா கடந்த. புகழ அப்படின்னா சொல்லன்னு அர்த்தம். முடி என்பதன் பொருள் தலை. மொழிந்து என்பதன் பொருள் கூறி. முனிவுனா சினம். உரைப்ப அப்படின்னா கூறன்னு அர்த்தம். அகத்து உவகை என்பதன் பொருள் மன மகிழ்ச்சி. வானவர்னா தேவர். தமர்னா உறவினர். தமர்னா உறவினர். ஆதிகளால் அப்படின்னா முதலியவற்றால். தொல்லைனா தொன்மையான. தன்பனை அப்படின்னா குளிர்ந்த வயல். நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். நீத்து அப்படின்னா விடுத்து. மாற்றம்னா பதிலுரை. மீனவன் என்பதன் பொருள் பாண்டிய மன்னனை தான் மீனவன் சொல்கிறோம். இறைஞ்சுதல் அப்படின்னா பணிந்து வேண்டுதல். கதலி என்பதன் பொருள் வாழை. பூகம்னா கமுகு. கவரினா சாமரை. விதானம்னா மேற்கூரை. கதலிகைனா வாழைக்கொடி. கதலிகை கொடினா வாழைக்கொடி. சேக்கைனா இருக்கை. நுவன்றனா கூறிய. நுவன்ற அப்படின்னா கூறிய. அதாவது சொல்லங்கிறதுக்கு 3 தடவை நான் படிச்சிட்டேன். அந்த 3த்தையும் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்கலாம். மூணுத்தை கொடுத்துட்டு ஒன்றை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா மாறுபட்டதுங்கிறது வந்துடும். நீங்கள் அதை சொற்பொருள் நான் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அது மாதிரி படிக்கும்போது தெரியும். ஏன்னா ஒன்றுத்தையுமே உள்ளே போயிட்டு நல்லா தெளிவாக படிக்க கற்றுக்கோங்க. தண்ணிய என்பதன் பொருள் குளிர்ந்த. என்ன அப்படின்னா அசைச்சொல். சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய உள்ளேர் உழவன் யாரு? கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படிங்கிற பாடல் யாரோடது? புலவர் மோசி கீரனாரோடது. திருவிளையாட புராணம் இயற்றியவர் யாரு? பரஞ்சோதி முனிவர். திருவிளையாட புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 3 காண்டங்கள். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். திருவிளையாட புராணம் எத்தனை படலங்களை கொண்டது? 64 படலங்களை கொண்டது. பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார்? திருமறைக்காடு வேதாரண்யம். எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டு. இவரும் குமரகுருபரரும் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்க. 2 பேருமே 17ஆம் நூற்றாண்டுன்னு தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. பரஞ்சோதி முனிவர் எவ்வகை பக்தியாளர்? சிவபக்தி மிக்கவர். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்ய புராணம், மதுரை பதிற்று பத்தந்தாதி, திருவிளையாடல் போற்றி, கழிவென்பா. இது எல்லாமே அவரோட நூல்கள் தான். அடுத்து புதிய நம்பிக்கை துணைப்பாடம். உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் குரலாக இருந்தவர் யாரு? மேரி மேக்லியோட் பெத்தியோன். மேரி மேக்லியோட் பெத்தியோன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்க கருப்பின பெண். உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்று அப்பெண்ணின் உள்ளத்தில் என்ன ஏற்படுத்தியது? ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த பாதிப்பு பிற்காலத்தில் எதற்கு காரணமானது? குப்பை கொட்டும் இடத்திலும் ஒரு பள்ளி உருவாக காரணமானது. மேரி மேக்லியோ பெத்தியோன் வாழ்க்கை நூலாக எழுதியவர் யாரு? அவரோட வாழ்க்கையே நூலாக எழுதினது யாரு? கமலாலயன். கமலாலயன் இயற்பெயர் என்ன? வே குணசேகரன். என்ன பேரில் எழுதினார் கமலாலயன்? உனக்கு படிக்க தெரியாது. வே குணசேகரன் எந்த துறையில் பணியாற்றியுள்ளார்? வயது வந்தோர் கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுறாரு. அடுத்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். இயற்றினது யாரு? குமர குருபரர். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் எந்த பருவத்தின் 8ஆம் பாடல் இடம்பெற்றுள்ளது? செங்கீரை பருவத்தில். மொத்தம் ஒவ்வொரு பருவத்துக்குமே 10 பாட்டு இருக்கும். அந்த செங்கீரை பருவத்தில் 10 பாட்டு இருக்கும் இல்லையா? அதில் 8ஆம் பாட்டு தான் நமக்கு வந்திருக்கு. புரிஞ்சு படிங்க. அடுத்து 36 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் யாரை பாட்டுடைய தலைவனாக வச்சுருப்பாங்க? இறைவனையோ தலைவனையோ அல்லது அரசனையோ. இங்கே யாரை பாட்டுடைய தலைவனாக வச்சுருக்காங்க? முருகரை வச்சுருக்காங்க. பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவங்கள் கொண்டது? 10 பருவங்கள். ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாட்டுன்னு எத்தனை பாடல் இருக்குது? 100 பாடல்கள் உள்ளன. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். 2த்துக்கும் பொதுவான பருவங்கள் 7. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குமரகுருபரர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றவர்? வடமொழி, இந்துஸ்தானி ப்ளஸ் தமிழ். குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் குறிப்பிடத்தக்கது மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா,
மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, திருவாரூர் மும்மணி கோவை. செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை எத்தனை மாதத்தில் அசைஞ்சு ஆடும்? 5-6 மாதங்களில் அசைந்து ஆடும். குழந்தையின் தலை 5-6 மாதங்களில் ஆடுவது தான் என்னன்னு சொல்கிறோம்? செங்கீரை பருவம்னு சொல்கிறோம். எப்பருவத்தில் குழந்தை தன் கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலையை நிமிர்த்து முகம் அசைத்து ஆடும்? எப்போது? செங்கீரை பருவத்தில். அணிகலன்கள் பாருங்கள், சிலம்பு, கிண்கிணி. வெறுமனே கிண்கிணியை மட்டும் கொடுத்துடலாம். காலில் அணிவது. அரஞானா தெரிஞ்சிடும், இடை. சுட்டினா நெற்றி. குண்டலம் அப்படின்னு தெரியும். குழைனா நல்லா பார்த்துக்கோங்க, குழைனாலும் காதில் அணிவது தான். சூளி அப்படின்னாலும் தலையில் அணிவது. சுட்டினா நெற்றியில் அணிவது. சூழினா அந்த முடியில் வைப்பாங்கள்ல, இதான் சூழி போல். அடுத்து, குண்டலமும் குலைகாதும் என்பது எந்த தொகை? எண்ணும்மை. ஆடுகங்கிறது வியங்கோல் வினைமுற்று. பாடலை படிச்சுக்கோங்க. செம்போனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. எல்லா பாடலுமே இதில் இடம்பெறும். படிங்க. தேவைப்படுறவங்க PDF தேவைன்னா வாங்கிக்கோங்க. தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.